வணக்கம், நான் பிரபாகரன். இந்த வீடியோவில் நம்ம குடிமேன் மலையில் அமைந்திருக்கக்கூடிய, அதாவது குடிமேன் மலைங்கிறது ஊர் பேரே தான். அங்கே இருக்கக்கூடிய மலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய இது ஒரு முருகன் கோவில் அப்படின்னு சொல்லாங்க. கிட்டத்தட்ட 750 ஆண்டுகள் பழமையான ஒரு முருகன் கோவில். இந்த கோவில் பற்றிய தகவல்கள் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் சுருக்கமாக பார்க்க போகிறோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். இந்த போருக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பாதையை படிக்கட்டுள்ள எதுவுமே கிடையாது. கீழே வந்து டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா மலை மேலே அப்படியே ஏறி போகிற மாதிரி இருக்கும். அங்கே வந்து பார்த்தோன்னா அம்புக்குறி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த அம்புக்குறியை ஃபாலோ பண்ணி நம்ம மேலே போகிற மாதிரி இருக்கும். வயசானவங்க இல்லை குழந்தைங்களை கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா ரொம்ப சிரமமாக இருக்கும். அதை நான் அவங்கள தவிர்த்துருங்க. இந்த கோவிலை யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 13ஆம் நூற்றாண்டுல பிற்கால பாண்டியர்கள் காலத்தில் கட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது எம்மண்டலமும் கொண்டருளிய குலசேகர பாண்டியன் அப்படின்னு குறிப்பிடப்படக்கூடிய மாரவர்மன் குலசேகர பாண்டியன் காலத்துல இதை கட்டியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 1660 இருந்து 1318. ஸோ அந்த டைம்ல வந்து இதை கட்டியிருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் அப்படிங்கிறத வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாக்கப்பட்டு வருது. மலையில இந்த எண்ட்லேருந்து அந்த எண்டு வரைக்கும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பாறையில மேலே வந்து குறைஞ்ச ஒரு விநாயகர் சிற்பம் இருக்கு. அதே மாதிரி மேலே வந்தீங்க அப்படின்னா முருகனுக்கு, வீரபத்ரருக்கு, விநாயகருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சன்னதிகள் இருக்கு. குடிமேன் மலை போறீங்க அப்படின்னா நிச்சயமா இந்த கோவிலையும் ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி.